ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பாரம்பரிய சுவைமிக்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக வீட்டு முறைப்படி இந்த குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவு மூலியமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம மத்தி மீன் குழம்புக்கு முதல்ல மூலப்பொருள் பார்த்திங்கன்னா இந்த மத்தி மீன் தாங்க. அதை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி அலசிக்கலாம். கைஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு மீனை. இப்போ நல்லா ஃபைனலாக அலசிக்கிட்டு இருக்கோம். நல்லா அலசிடணுங்க. உள்ளே அந்த கருப்பு கலரில் இருக்கும், குடல்லாம் இருக்கும், இந்த செதில்லாம் இருக்கான்னு நீங்கள் மேலெல்லாம் செக் பண்ணிக்கணும் நல்லா. ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. ஒரு 2 தடவைனா தான் நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபைனலாக வந்து உப்புக்கல் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் ப்ராப்பராக கழுவி இருக்கும். இந்த அழுக்கெல்லாம் ப்ராப்பராக போயிருக்கும். அதில் கைஸ், ஃபைனலாக மீனை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க. சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு. கைஸ், ஃபைனலாக நான் மீன் குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அது சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய் வந்து நம்மளால் இப்போ இங்கே அரைக்கிறதுக்கான சூழல் இல்லாதனால எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியும் போடலாம், அது ஒரு புதுவித டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. கைஸ், இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம தாச்சில் ஒவ்வொன்றா போட போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கைஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் தேவையான அளவு போட்டால் போதும், இல்லைன்னா கசப்பு ஏறிடும். வெந்தயம் வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ப்ரௌனிஸாக வரும். அந்த இஞ்சி பூண்டோட எசன்ஸ் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விடணும். அந்த பச்சைத்தன்மை வெளியே போகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும், மணமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடணுங்க. வெங்காயம் வந்து உடஞ்சி வெளியே வரணும். ஒவ்வொரு இதெல்லாம் இப்படி வரணும். வெங்காயம் இதெல்லாம் வணங்கிருக்குன்னு அர்த்தம். வெங்காயம் வணங்கிருச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பழம் ஒரு 3 பழம் இருந்தால் போதும். தக்காளி நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி வணங்கினதுக்கப்புறம் தான் மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும், பச்சை வாசனையும் போயிருக்கும் முழுமையாக. கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஒவ்வொரு மசாலா ஐட்டமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் பேக்கெட்லேயே கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். நீ காஷ்மீர் மிளகாத்தூளும் போடலாம். ஆனால் காரம் அதிகமாக விரும்பாதவங்க வந்து அந்த மிளகாத்தூளை தவிர்க்கிறது நல்லது. இந்த குழம்பு மிளகாத்தூள் ஓகே. எப்படி கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்களா? மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம அரைச்சி போடுறத விட இந்த மசாலா பண்ணுறதும் கொஞ்சம் தனி சுவை கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தனியாக. இது வந்து பேச்சுலர்ஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு மெயின் டிஷ்ஷுங்க. இது குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். 3 மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விடணும். கைஸ், ஃபைனலாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற மீனை வந்து மத்தி மீனை உள்ளே ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மீனை வந்து புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மீன் போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து மீனை போட்டதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நம்ம தேவையான அளவு மீன் அந்த புளிக்கரைசலை வந்து ஊற்றிக்கலாம். ரைஸ், ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போடுறவங்களும் போட்டுக்கலாம், தூள் உப்பு போடுறவங்களும் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கங்க. ரைஸ் ஒரு டைம் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க.
ஓகே, எங்களுக்கு ஓகே. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். கைஸ், எடுத்து வச்சுருக்க தேங்காயை பார்த்தீங்கன்னா மீன் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றி அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. தேங்காய் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் மீனை வந்து வேக விட போகிறோம். கைஸ், மீன் வேகிறதுக்கோசரம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். அப்போ இறக்கும் போது தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ரைஸ் ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து வெந்துருச்சுங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த தேங்காய் வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு இறக்கிடலாம். இந்த தேங்காயோட எசன்ஸ் வந்து அந்த பால் வந்து இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். நல்ல மணமாக இருக்குது குழம்பு. சாப்பிட்டு பார்த்துடலாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். மதனே, இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாரு. உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தம்பி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்ல. எப்படிப்பா? நல்லா இருக்கு. அந்த மசாலா வாசலாம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். தம்பி குட் ரிவ்யூ சொல்லியிருக்காப்புல. இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து நம்ம பெஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலாம் உங்களுக்கு. சூப்பர் நைஸ். எனக்கு ஓகே. சாப்பிட்டு பார்த்து ரெடி பண்ணி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் செருப்பு நம்ம போட்டு ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. சுவையாக இருக்குண்ணா. டேஸ்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த மாதிரி. எப்படி பாருங்க சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த மாதிரி சூப்பராக செய்யணும். உண்மையிலுமே எதிர்பார்க்கவே. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது. மதன் எப்படி இருக்கா? அருமையாக இருக்குண்ணா. அருமையாக இருக்குண்ணா. மத்தி மீன் ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நன்றிடா. சூப்பர்ண்ணா. அருமையாண்ணா. கைஸ், நாங்களே எதிர்பார்க்கலங்க இவ்வளோ நல்லா வந்துருக்குதுங்க மீன் குழம்பு. ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு திருப்தியாக நாங்கள் சாப்பிட்றோம் இன்றைக்கி. தம்பி எப்படி இருக்கு? மீன் அருமையான மீன். மத்தி மீனில் ஒரு தரமான ஒரு மீன் குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். கொல்லிமலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு செட்டப்பில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு மீன் வகைங்க இது. எனக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறைய நம்ம பாரம்பரியமிக்க உணவு வகைகளை வந்து நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். சொல்லுங்கள். பாய்.